Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.3ல 9th and 10th question பார்க்க போறோம். First 9th question பார்க்கலாம். Question என்னன்னா, a plane is flying at a speed of 500 km per hour. Express the distance traveled by the plane as function of time t in hours. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, plane வந்து 500 km per hourல வந்து travel ஆயிட்டு இருக்கு. Express the distance traveled by the plane as function of time t in hours. நம்ம வந்து distance வந்து கண்டுபிடிக்கணும் as a function of time t. இப்போ first வந்து solution போட்டுக்கலாம். first அவங்க கொடுத்ததை எழுதிக்கலாம். Speed equal to 500 km per hour. இப்போ வந்து நம்ம distance traveled வந்து கண்டுபிடிக்கணும். first ஸ்பீடோட ஃபார்முலா எழுதிக்கலாம். speed equal to distance by time. இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து distance equal to speed into time. அப்போ d equal to speed வந்து 500 into time வந்து t சொல்லியிருக்காங்க. அப்போ 500 into t. இப்போ d of t equal to 500t கிலோமீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து கிலோமீட்டர். இதான் வந்து 9th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ வந்து நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, the data in the adjacent table depicts the length of a woman's forehand and their corresponding height. அதாவது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து length of forehand and height வந்து கொடுத்துருக்காங்க. இந்த length of forehand வந்து x, height வந்து y. இந்த x வந்து length, அது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. y வந்து height, அது வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. Based on this data, a student finds a relationship between the height and the forehand length as y equal to ax plus b, where a and b are constants. அதாவது இந்த டேட்டா வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது y equal to ax plus b. இதில் y வந்து height, x வந்து forehand length, where a and b are constants. இப்போ first subdivisionல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, check if this relation is a function. இப்போ first இந்த டேட்டாவை வச்சு ஒரு ரிலேஷன் எழுத போகிறோம். as an ordered pair ஃபார்மாக எழுதலாம். அப்போ r equal to, இங்கே x வந்து length, y வந்து height. அப்போது ஃபஸ்ட்டு 35, 56, அப்புறம் 45, 65, அப்புறம் 50, 69.5, அப்புறம் 55, 74. இப்போ வந்து ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்போது x, y, r. எக்ஸோட வேல்யூ 35, 45, 50, 55. அப்புறம் y-ஓட வேல்யூ 56, 65, 69.5 அண்ட் 74. இந்த ஆரோ டயக்ராம் வச்சு இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ 35 வந்து எங்கே கனெக்ட் மேப் ஆகுது, 56. அப்போ இப்படி வரையலாம். 45 வந்து 65, அப்புறம் 50 வந்து 69.5, அப்புறம் 55 வந்து 74. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது கோடொமைனில். அதே மாதிரி 45க்கும் 65, 50க்கு 69.5, 55க்கு 74. So we can say every element has an unique image in the codomain. Therefore, this relation is a function. இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, find a and b. அதாவது அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன் வந்து y equal to ax plus b. அந்த ரிலேஷன், அந்த ஆர்டர் பேர் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா இந்த 35 தான் வந்து x, இந்த 56 தான் வந்து y. இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும், 56 equal to a into 35 plus b. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் 65 equal to a into 45 plus b. இது வந்து செகண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். அப்போது மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 56 மைனஸ் 65 வந்து minus 9 equal to 35a minus 45a வந்து minus 10a. இந்த bயும் கேன்சல் ஆகிடும். அப்போது minus 10a equal to minus 9. அப்போ a equal to 9 by 10 equal to 0.9. இப்போ aயோட வேல்யூ வந்து 0.9ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இது வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி, இது இல்லைனா இது எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி bயோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 56 equal to a என்ற இடத்துல வந்து 0.9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 35 + b.
ஸோ 56 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு 35 வந்து 31.5 ப்ளஸ் பி. அப்போ பி ஈக்குவல் டு 56 மைனஸ் 31.5, பி ஈக்குவல் டு 24.5. இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அதாவது ஹைட் ஒய்யை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ 40 சென்டிமீட்டர், அது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதான் வந்து அவங்க கொடுத்த கண்டிஷன். இப்போ ஒய்யை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஈக்குவல் டு 0.9. அதேமாதிரி பியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஈக்குவல் டு 24.5. அப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ ஒய்யை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ 0.9 இன்ட்டு எக்ஸ் 40 ப்ளஸ் பி அதாவது 24.5. இப்போ சால்வ் பண்ணலாம். 0.9 இன்ட்டு 40 வந்து 36 ப்ளஸ் 24.5 ஈக்குவல் டு 60.5. ஒய் ஈக்குவல் டு 60.5. இப்போ ஹைட்டுன்றதுனால இது நம்ம இன்ச்சஸில் எழுதிக்கணும். ஸோ இதான் வந்து ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லென்த்து வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸ். அப்போ ஹைட்டு கொடுத்துருக்காங்க 53.3 இன்ச்சஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதில் ஏயோட வேல்யூ நம்மளுக்கு முன்னாடி தெரியும் 0.9, பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரியும் 24.5. இப்போ ஒய்யோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 53.3. இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஒய்ன்ற இடத்துல 53.3 ஈக்குவல் டு ஏன்ற இடத்துல 0.9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பின்ற இடத்துல 24.5. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 0.9x ஈக்குவல் டு 53.3 மைனஸ் 24.5. அப்போ 0.9x ஈக்குவல் டு 28.8. அப்போ x ஈக்குவல் டு 28.8 பை 0.9. அப்போ x ஈக்குவல் டு 32. இப்போ லென்த்துன்றதுனால நம்ம சென்டிமீட்டர்ஸ்னு எழுதிக்கணும். ஸோ x ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிவி மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.